The மெட்டீரியல் பேனர். ஸோ மெட்டீரியல் பேனர்னா உங்களுக்கே தெரியும். பேனர்னா சைடுல வந்து நம்ம முன்னாடிலாம் கோட் ரன் பண்ணும்போது டீபக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுதான் பேனர் சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் அது மட்டும் தான் பேனர் சொல்லணுமா அப்படிலாம் இல்ல. ஒரு ஹிடன் பேனர்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து மெயினா ஹிடன் பேனர் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வர வரையும் அந்த பேனர் உங்களுக்கு விசிபிள் ஆகாது. ஸோ அத வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அது ஒரு பேனரா கிரியேட் ஆகுறதால அது வந்து ஒரு மெட்டீரியல் பேனர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து எப்படி நம்ம நேவிகேட் பண்ணி அந்த மெட்டீரியல் ஹிடன் பேனர வந்து மெசேஜ் மூலியமா வெளிக்கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட பில்டர்ல நான் இப்போ என்ன பில்ட் பண்ண போறேன்னா, ஒரு எலிவேட் பட்டன் வந்து சென்டர்ல பில்ட் பண்ண போறேன். ஸோ இது என்ன பண்ணும்னா, எனக்கு ஓப்பன் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ ஆக போகுது. ஸோ ஓப்பன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேஜ வந்து கிரியேட் பண்ணோம். இதுதான் முதல் பேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல எனக்கு ஓப்பன் இருக்கும். ஸோ இது வந்து ஆன் பிரஸ் ஆகணும். இது என்ன கண்டிஷன் கொண்டு இருக்குன்னா, நேவிகேட் ஆர் புஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொண்டு இருக்கணும். இது வந்து மெட்டீரியல் பேஜ் ரவுட் ஆகணும். ஸோ ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் நம்ம போகணும் அப்படின்னு நீங்க வந்து கன்சிடர் பண்றீங்கன்னா, மெட்டீரியல் பேஜ் ரவுட் வந்து கிளியர் பண்ணணும். ஸோ இதுல என்ன குடுக்குறேன்னா, நான் ஒரு பில்டர் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ அந்த பில்டர் எனக்கு செகண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் குடுக்குறேன். நான் எப்போ ஆன் பிரஸ் குடுக்குறேனோ, அப்ப எனக்கு நீ செகண்ட் பில்டர்ல செகண்ட் ஸ்க்ரீன் என்ன நான் ஃபங்ஷன்ஸ் குடுத்துருக்கனோ, அதுதான் நீ எனக்கு டிக்ளேர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல் கண்டிஷன் குடுத்தாச்சு. ஸோ ஓகே. இப்ப முதல் பில்டர் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. செகண்ட் பில்டர நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நான் கிளாஸ்ல செகண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றேன். இது வந்து எனக்கு ஒரு மெயின் பேஜா ஆக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாக் ஃபோல்டும் கிரியேட் பண்றேன். இந்த ஸ்டாக் ஃபோல்ல எனக்கு வந்து ஆப் பார் இருக்கணும். ஸோ அந்த ஆப் பார்ல நான் என்ன ஒரு டைட்டில் குடுக்கணும்னா, செகண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இந்த ஸ்க்ரீன்ல எனக்கு என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஒரு ஒரு பாடி சென்டர்ல இருக்கணும். ஸோ இதுல வந்து ஒரு பில்டர் நான் வந்து இப்ப கிரியேட் பண்ண போறேன். அந்த பில்டர் ஒரு கான்டெக்ஸ்ட்டா இருக்கணும்னு சொல்லி குடுக்குறேன். அந்த கான்டெக்ஸ்ட்ல எனக்கு ஒரு எப்படி இந்த ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலிவேட்டட் பட்டன் இருக்கோ, அதே போல எனக்கு ஷோ பேனர் அப்படின்னு சொல்லிட்டு எலிவேட்டட் பட்டன் இருக்குன்னு சொல்லணும். ஸோ அந்த பட்டன்ல நான் கிளிக் பண்ணேன்னா, எனக்கு என்ன கண்டிஷன் மூலியம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ எனக்கு ஸ்டாக் ஃபோல்ட் மெசேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜர் இருக்கு. ஸோ இது வந்து ஸ்டாக் ஃபோல்ட்ல மட்டும் தான் யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ இதுல ஒரு பேனர் வந்து எனக்கு கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ அந்த பேனர்ல என்னென்னலாம் யூஸ் யூஸ் பண்றோம்னா, அது வந்து மெட்டீரியல் பேனர்ல கன்சிடர் பண்றேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதோட பேடிங் அந்த பேனருக்கான ஒரு கண்டெய்னர் ஒரு பேடிங் டிசைன் வந்து யூஸ் பண்றோம். அது 20 இருக்கணும். அதுல என்ன எழுதியிருக்கணும் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா வந்து டெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ பண்றேன். ஸோ அதுல லீடிங் ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குன்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் இங்க நோட்டிஃபிகேஷன் இருக்கு. அவங்களுக்கு கிளியரா தெரியும்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் வந்து எனக்கு ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிக்ளேர் பண்றேன். ஸோ இந்த எலிவேஷன் வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ பேக்கிரவுண்ட் கலர் எனக்கு எப்படின்னா, ஹேஷ் கலர்ல இருக்கணும். ஸோ அப்பதான் நோட்டிஃபிகேஷன் எனக்கு விசிபிள் ஆகும். ஸோ இதுவரை கண்டிஷன் குடுத்தாச்சு. ஸோ இந்த கண்டிஷன் குடுத்து முடிச்ச உடனே நான் முக்கியமா என்ன பண்றேன்னா, ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இந்த ஆக்ஷன்ல வந்து எனக்கு ஒரு டெக்ஸ்ட் இருக்கணும். அந்த டெக்ஸ்ட்ல வந்து ஆன் பிரஸ்ல இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் இதுலனா, லீடிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். முதல் ப்ராப்பர்ட்டி. அதனால டெக்ஸ்ட் எனக்கு என்ன குடுத்துருக்கேன்னா, சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு சென்டர்ல குடுத்துருக்கேன். ஸோ ஆக்ஷன் வந்து பேசிக்காவே வந்து ட்ரைலிங் சொல்லுவாங்க. அட் த ரைட் கார்னர்ல இருக்கும். ஸோ இதுல வந்து ஹிடன் கரண்ட் மெட்டீரியல் பேனர் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு ஹிடன் பேனர். ஸோ இது என்ன பண்றோம்னா, ஒரு சைல்ட வந்து டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ வந்து நான் இப்போ ஒரு கண்டிஷன் குடுத்துருக்கேன். டிஸ்மிஸ். அப்ப டிஸ்மிஸ் பண்ண உடனே அந்த ஹிடன் பேனர் வந்து கன்சிடர் ஆக கேன்சல் ஆயிடும். ஸோ இதுதான் நம்ம ப்ரோகிராம். ஸோ இப்போ நீங்க ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, யூ கேன் கெட் த அவுட்புட் லைக் திஸ். ஸோ இதுதான் நம்மளோட முதல் பேஜ். ஸோ இந்த முதல் பேஜ்ல நான் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்த ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் எலிவேஷன் பட்டன் இருக்கு. ஸோ இந்த எலிவேஷன் பட்டனை நான் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ கிளிக் பண்ண உடனே யூ கேன் கெட் த செகண்ட் பேஜ். ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் பேஜோட ஆப் பாரோட நேம். ஸோ இதையும் எலிவேஷன் பட்டன் இருக்கு. ஸோ இதுல என்ன குடுத்துருக்கேன்? ஷோ பேனர் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ஷோ பேனர் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு மெட்டீரியல் பேனர் ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த மெட்டீரியல் பேனர் கலர் குடுத்துருக்கோம். அதோட டெக்ஸ்ட் குடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அது வந்து அதோட இன்னொரு ஆக்ஷன் வந்து டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். 3 ப்ராப்பர்ட்டி ஃப்ளோ ஆகணும். ஸோ இப்போ நீங்க ஷோ பேனர் கிளிக் பண்ணீங்கன்னா, யூ கேன் கெட் த அவுட்புட் லைக் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், சப்ஸ்கிரைப்,
அப்படின்னு காமிக்குது, டிஸ்மிஸ் அப்படின்னு காமிக்குது. நீங்க டிஸ்மிஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து டிஸ்மிஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹைட் ஆகி இருக்கு பாருங்க. இது பேரு தான் வந்து மெட்டீரியல் பேனர் சொல்லுவாங்க. ஸோ இந்த வே வந்து நீங்க நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு இந்த வெட்ஜெட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.